இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன் டேபிள் பார்க்க போகிறோம். அடிஷன் ஃபுல்லாகவே தரவாக பார்த்துட்டோம். இப்போ மல்டிப்ளிகேஷன் டேபிள் பார்க்கும்போது ஒன் டேபிள் விட்டோம். ஒன் டேபிள் வந்தால் அதே நம்பர் தான் வரும். அதனால் ஒன் டேபிள் விட்டுட்டு டூ டேபிளுக்கு போயிட்டோம் டேரெக்டாக. இப்போது 2 1s are 2, 2 2s are 4. இதை ஆட் பண்ணி வந்தாவே தெரிஞ்சிடும். இப்போ எல்லாருக்குமே டூ டேபிள் தெரியும். என்ன பண்ணுவாங்க, ஆட் பண்ணி சொல்லுவாங்க. 1 2s are 2, 2 2s are அப்படியே ஃபிங்கர் விட்டு 3 4ன்னு வச்சு 2 2s are 4ன்னு. அடுத்தது 2 3s are 6, 2 4s are 8, 2 5s are 10, 2 6s are 12, 2 7s are 14, 2 8s are 16, 2 9s are 18, 2 9s are 10. இது எல்லாருமே தெரியும். ஆனால் டக்குன்னு சொல்ல தெரியாது. என்ன பண்ணுவாங்க, ஃபிங்கர் விட்டு ஆட் பண்ணி சொல்லுவாங்க. டூ டேபிளுக்கு அப்படின்னா இன்னும் நம்ம நிறைய டேபிள் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் எப்படி ஃபாஸ்ட்டாக பார்க்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இப்போ பாருங்கள், டூ டேபிள் இருக்க நம்பர்லாம் பாருங்கள் என்னென்ன இருக்குது. 2 4 6 8 10. இது எல்லாமே ஈவன் நம்பர். என்ன நம்பர் இது? ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்னா தெரியுங்களா? ஆட் நம்பர், ஈவன் நம்பர்னு ரெண்டு டைப் ஆஃப் நம்பர் இருக்கு. இது டோட்டல் 1 2 3, 1 2 3 4 5 6 7 8 9 10. இது ஆர்டினரி 1 2 3. இப்போ இது ஆட் நம்பர், இது ஈவன் நம்பர், ஆட் நம்பர் ஈவன் நம்பர், ஆட் நம்பர் ஈவன் நம்பர், ஆட் நம்பர் ஈவன் நம்பர். இது ஒத்தப்பட ரெட்டப்படாதல் தான். இப்போது ஆட் நம்பர் ஈவன் நம்பர் நல்லா தெரிஞ்ச பிறகு பாருங்கள், டூ டேபிள்ஸில் இருக்க ஒரே விஷயம் ஈவன் நம்பர் மட்டும்தான். டூ டேபிள் என்ன நம்பர் இருக்குன்னா நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். நடுவில் 7 வரும் 5 வரும் அப்படின்ற குழப்பமே வேண்டாம். டூ டேபிளுக்கு ஈவன் நம்பர் மட்டும்தான் வருது. ஓகேவா? இப்போ இதே 1 2 3ல என்னென்ன மிஸ் ஆகுதுன்னு ஒண்டி பாருங்கள். இதே 1 2 3ல எல்லாமே இருக்கா? இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு டூ டேபிள் வந்துடுச்சு. பார்த்துக்கோங்க, டூ டேபிளுக்கு எல்லா ஆன்சருமே இப்போது இங்கே வந்துடுச்சு. ஓகேவா? 1 2s are 2, 2 2s are 4, 3 2s are 6, 4 2s are 8, 5 2s are 10. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்டினரி 1 2 3லே ஈவன் நம்பர் மட்டும் தான் எடுத்துருக்கோம். இது நம்ம டேபிள் சொல்லியே பார்க்க வேண்டாம். 1 2 3ல ஆட் நம்பர் விட்டு ஈவன் நம்பர் எடுத்தால் டேபிள் அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நம்ம இந்த டேபிள் ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கலாம். ஈவன் நம்பர் மட்டும்தான் 2 4 6 8 10. ஓகே, இதுக்கப்புறம் 6 பார்க்கும்போது என்ன ஆகும், அதே 2 தான் வரும். பட் இங்கே ஃப்ரண்ட்டில் 1 1 1 வந்துடும். ரிப்பீட் அதே தான். 1 2s are 2னா இங்கே 6 2s are 12, 7 2s are 14, 8 2s are 16, 9 2s are 8 2s are 16, 9 2s are 18, 10 2s are 20. இதுக்கு நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ரிப்பீட் எது, 1ம் 6ம் ஒரே ஆன்சர். 1க்கும் 6க்கும் கடைசி நம்பர் என்ன வருது? 1க்கும் 6க்கும் கடைசி நம்பர் 2 தான் வருது. கடைசி நம்பர் டேபிள் சொல்லும்போது 1 2s are 2, 6 2s are 12. அப்போது கடைசி நம்பர் 2 தான் வருது. அடுத்தது 2க்கும் 4க்கும் 2 2s are 4, 7 2s are 14, 3 2s are 6, 8 2s are 16. இங்கே 1 வரதை பற்றி நான் சொல்ல, லாஸ்ட் நம்பர் தான் சொல்கிறோம். 4 2s are 8, 9 2s are 18, 5 2s are 10, 10 2s are 20. ஓகேவா? லாஸ்ட் நம்பர் 0. இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு எழுதும்போது இந்த நம்பர் மட்டும் எழுதுறீங்க. இதுக்கு எழுதும்போது ஃப்ரண்ட்டில் 1 1 1 போட்டுக்கிறோம். அவ்வளோதான். இந்த இடத்துல 2 வந்துடும். இப்போது 1 2s are 2 சொல்ல தெரிஞ்சவங்களுக்கு 6 2s are 12ன்னு சொல்ல தெரியணும். 1 2s are 2, 6 2s are 12, 2 2s are 4, 7 2s are 14, 3 2s are 6, 8 2s are 16, 4 2s are 8, 9 2s are 18. அவ்வளோதான். 5 2s are 10, 10 2s are 20. இப்போ இந்த இடத்துல நம்பர் மாற்றி போடுறது. ஆனால் எண்டிங் நம்பர் இதே தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 8 2s are ஃபஸ்ட்லேருந்து சொல்ல வேண்டியதில்லை. 3 2s are 6னா 8 2s are 16, 4 2s are 8னா 9 2s are. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பாருங்கள். 5 5 இருக்கும். 6ல் 5 போச்சுன்னா 1, 7ல் 5 போச்சுன்னா 2, 8ல் 5 போச்சுன்னா 3, 9ல் 4 போச்சுன்னா 9ல் 5 போச்சுன்னா 4. இந்த டிஃப்ரென்ஸ் வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இது தெரிஞ்சால் 5ஆல் ஆட் பண்ணால் போதும்.
த்ரீ டூ சார் சிக்ஸ்னா அடுத்த நம்பர் என்ன வரும்? இதோட 5 ஆட் பண்ணால் 8 2 சார் 16. எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் வச்சுக்கோங்க. இந்த டேபிள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மெமரி பண்ணிக்கலாம். இப்போ 7 2 சார் 14னா 2க்கு என்ன வருதோ அதே தான். இது 3 2 சார் 6னா 16. இது 4னு வச்சுக்கோங்க. இது 5 போச்சு. இங்கே இருக்க நம்பர் எல்லாமே 5 மைனஸ் பண்ணுங்கள். 6ல் 5 போச்சுன்னா 1 1 2 சார் 2 ஃப்ரண்ட்டில் ஒரு 1 தான் போடுறோம். அப்புறம் 7ல் 5 போச்சுன்னா 2 2 2 சார் 4 ஃப்ரண்ட்டில் 1 போடுறோம். இது 5 போச்சுன்னா 3 3 2 சார் 6 1. இது 5 போச்சுன்னா 4 4 2 சார் 8 1. இப்போ நம்ம இதை படித்து முடிச்சிட்ட பிறகு மறுபடியும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறத விட இப்பயே நமக்கு நல்லா தெரியுதான்னு செக் பண்ணிக்கோங்க. டேபிள் படித்து முடிச்சு நல்லா எழுதிலாம் பார்த்துட்டு ஒருத்தவங்க டேபிள் தெரியும்னா இந்த கண்டிஷன் தான் அவனுக்கு டேபிள் தெரியும்னு சொல்ல முடியும். இப்போ 2 2 8 சார் எவ்வளோன்னு டக்குன்னு சொல்லணும். ஃப்ரண்ட்ல இருந்துலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இங்கே பாருங்க 2 8 சார். இப்போ இதில் 5 போச்சுன்னா 3 3 2 3 சார் 6 3 இங்கே 16 வரும். ஓகேவா? டேபிள் நமக்கு எப்போ எல்லா டேபிளும் இது மாதிரி தெரிஞ்சா வேண்டியதான் டேபிள் தெரியுதுன்னு அர்த்தம். 2 5 சார் டக்குன்னு தெரியணும். நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வந்து பார்க்கக்கூடாது. இது 2 9 சார் என்ன வரும்? 9ல் 5 போச்சுன்னா 4 4 2 சார் 8 அப்போ 18 வந்துடும். உங்களுக்கு எப்படி மெமரி பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். ஆனால் இது மாதிரி தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு டேபிள் தெரியும்னு அர்த்தம். எங்கே வச்சாலும் கரெக்டாக சொல்ல தெரியணும். ஃபர்ஸ்ட்லேருந்துலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. 2 7 சார் 14. ஓகேவா? இப்போ 2 டேபிள் கரெக்டாக போட்டுருவீங்களா? ரிப்பீட் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டே இருந்தது அப்படியே நம்ம சொன்ன உடனே வந்துடணும்னு சொல்ல முடியாது. பொறுமையாக தான் எடுக்கிறோம். டேபிள்ஸே இப்போ நீங்கள் படித்த மாதிரி கணக்காயிடும். பார்த்துக்கோங்க. அடுத்தது 3rd டேபிள் போகிறோம்.